தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணியிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நம் மண்ணிலே முதல் தேர்தலை சந்திக்கிறார். அது வெற்றி என்கின்ற அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய அருமை தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்திலே தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய அன்புக்குரியவராக மனிதநேய பண்பாளராக இருந்த நம்முடைய கேப்டன் அவர்களை இழந்த போது கூட இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் வெற்றி உனக்கு முரசு சின்னத்தில் என்று சொல்லுகிற அந்த வாய்ப்பை நாம் பார்க்கிறோம். தம்பி விஜய் பிரபாகரனை பொறுத்தளவிலே 40 நாடாளுமன்றம் பாண்டிச்சேரி உள்பட அவர் எந்த தொகுதியிலே வேண்டுமானால் நிற்பதற்கு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் அந்நியார் அவர்களும் தயாராக இருந்தார். ஆனால் தம்பி தேர்ந்தெடுத்த தொகுதி இந்த காங்கேயத்திலே குலதெய்வம் இருக்கிற இந்த திருமங்கலம் உள்ளடக்கிய விருதுநகர் பாராளுமன்றம். நமது சின்னம் இதுதான். அதாவது ரெட்டலையோட ஆதரவோட நம்ம விஜய் பிரபாகரன் நிற்கிறார். இப்போ அங்க போன உடனே நீங்க ரெட்டலையை தேடக்கூடாது. ஏன்னா நம்ம விஜய் பிரபாகரனுக்கு கொட்டு முரசு சின்னம். ஆகவே அதுல 4வது இடம் அந்த மிஷினை போன உடனே 4வது இடத்துல பட்டணம் ஓங்கி அனுப்புறீங்கன்னா இந்த கொட்டு முரசு சின்னத்துல லைட் எரியும். அது ரெட்டலைக்கு போட்ட மாதிரி அர்த்தம். அதுதான் வெற்றி முரசு, நம்முடைய கொட்டு முரசு. ஏன்னா உதயகுமார் மட்டமன்றம் வந்தானே ஓட்டு கேட்டானே ரெட்டலையை காணமேன்னு தேடக்கூடாது. இது நம்முடைய ரெட்டலையுடைய ஆதரவோட, புரட்சி தலைவர் ஆதரவோட, அம்மாவுடைய ஆதரவோட, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆதரவோட, கேப்டன் அவருடைய ஆதரவோட, அந்நியார் ஆதரவோட, உங்கள் ஆசையோடு நம்முடைய விஜய் பிரபாகரன் அவர்கள் நிற்கின்றார். அப்ப போடுகம்மா ஓட்டு, போடுகம்மா ஓட்டு. அதான் தெளிவா இருக்காங்க. கவலைப்படலாம். விஜய் பிரபாகரன் செய்து இப்ப நல்ல ஒரு கொலை போடுங்க. நம்ம விஜய் பிரபாகரன் நம்ம வாக்கு சேகரித்து உங்களிடத்தில் கொட்டு முரசில வாக்கு சேகரித்து அருமை சகோதரர் விஜய் பிரபாகரன். ஆகவே தந்தை இழந்தாலும் கூட இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வதிலே நான் ஒரு அடி பின்வாங்க மாட்டேன் என்று சிங்கக்குட்டியாக வருகை தந்திருக்கிற விஜய் பிரபாகரனுடைய வெற்றியை நம்முடைய திருமங்கலம் தொகுதியிலே நாம் இருக்கும். இன்றைக்கு அந்நியார் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் கணவனை இழந்த போதும் கூட இந்த மக்கள் சேவையிலே, இந்த மக்கள் பணியிலே, இந்த மக்கள் தொண்டிலே கேப்டனுடைய கனவை நினைவாக்குவதற்காக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய கனவை நனவாக்குவதற்காக தம்பி விஜய் பிரபாகரன் டெல்லி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உங்களின் உரிமை குரலாக அவர் உரிமை குரல் எழுப்புவார்.